அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல மனநலத்தையும் ஒரு மூளை நலம் என்று யோசிக்க ஆரம்பிச்சா அந்த ஸ்டிக்மா ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். எல்லா விதமான மனநல பிரச்சனைகளும் வருவது மூளையிலிருந்து தான். அந்த மூளையிலிருந்து வருகிற நோய்களை மாற்றத்துக்கு பல விதமான வழிமுறைகள் இப்ப இருக்கு. பேசிட்டு இருக்கலாம் அப்படி சொன்னா சில நேரத்தில் பேசுறது பல வருஷம் ஆயிடும். அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கு இல்ல, எல்லா வியாதிகளும் சரியாகவும் போறது இல்லை. மருந்துகள் கொடுத்து சரியா போகும்னு சொன்னா மருந்துகளால பல பிரச்சனைகள் இருக்கு, மருந்துகளால சில பக்க விளைவுகள் இருக்குது. இதெல்லாம் விடுத்து நிச்சயமா வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலம் கூட பிரெயினை மாற்ற முடியும். இந்த பிரெயின் வேவ்ஸால பிரெயின் டிஸ்டர்பான வேவ்ஸ் கூட மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மூல கருத்து. அதை வச்சுதான் இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு எப்படி எந்த டார்கெட் பண்ணி என்ன பண்ணி அவருக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியுங்கிறது தான் இந்த பர்சனலைஸ்ட் ஆர்டிஎம்எஸ். இது வந்து முதன்முறையாக இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு சிகிச்சை வழங்கப்பட போகிறது. அதுக்காக வந்து டாக்டர் கெவின் மர்ஃபி அவர் தான் வந்து இதை வந்து ஒரிஜினலாக வந்து கிரியேட் பண்ணி இன்னோவேட் பண்ணவர். அவரே வந்திருக்கிறான்றது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை. டாக்டர் கெவின் மர்ஃபி அண்ட் டாக்டர் கீர்த்தி சுந்தர் ஆர் போத் ஹியர். அவங்க வந்து நிச்சயமா இதுக்கான வழிகள் பண்ணு சென்னையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் சென்னை மட்டும் இல்லை தமிழகத்துக்கு ஃபுல்லாகவே இந்த உதவிகள் வந்து சேரும்னு முழுமையாக நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். சில வழிகள் இருக்கு. இமேஜ் பண்றாங்க, ஸ்கேன் பண்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றாங்க, இதெல்லாம் ஒரு வழி. அதை விட சீப்பரான ஒரு வழி வந்து இஇஜி மூலம் பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது. இந்த எலக்ட்ரோ என்கல்வோகிராம்ங்கிறது நம்ம எப்படி ஹார்ட்டுக்கு வந்து இசிஜி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பிரெயினுக்கு வந்து இஇஜி எடுக்கிறோம். அந்த வெறும் இஇஜி மாத்திரம் எடுக்கிற சமயத்துல அது வந்து பத்தாது. சில நேரத்துல இவங்க யூஸ் பண்ற இஇஜி வந்து கம்ப்யூட்டரைஸ் டைப், அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஏரியால இருந்தும் எப்படி பிரெயின் வேவ்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்றாங்க. ஸோ ஒரு ஆளுடைய அந்த இஇஜியை வந்து எடுக்கிற சமயத்துல அது முடிஞ்ச பிறகு நீங்க பார்க்குற சமயத்துல அந்த குவாண்டம் இஇஜியோட ஃபைண்டிங் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரெயின் மேப், பிரெயின் வந்து மேப் பண்ண மாதிரி இருக்கும். பின்னாடி இருந்து வர ஏரியாவில் இருக்கிற வேவ்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, நடுவில் இருக்க பிரெயின் ஏரியாலாம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க வேவ் வந்து அது அவருடைய பிரெயின் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறதுக்கான ஒரு சிக்னேச்சர். அதுதான் வந்து அடித்தம். எப்படி இப்போ ஒரு ஈகோகார்டியோகிராம் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு குவாண்டம் இஇஜி பண்ணுறது உங்களோட பிரெயின் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு எங்கெல்லாம் வந்து வித்தியாசமான வேவ்ஸ் வருது அப்படிங்கிறத படிக்கிறாங்க. ஸோ பிளைண்டா பிரெயினை டார்கெட் பண்ணாம பிரெயின்ல எந்த ஏரியாவில் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் வந்து டார்கெட் இருக்கு. இந்த டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்றது. இந்த பிரெயினை ஸ்டிமுலேட் பண்றது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், ஆனா த்ரூ மேக்னெட்டிக் மெத்தட்ஸ். ஸோ டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறத வர எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து ரொம்ப மைல்டு. எவ்வளோ மைல்டுனா நீங்க போற சமயத்தை தொட்டு பார்த்துக்கலாம் எவ்வளோ இது வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்சல்யூட்லி சேஃப். அது வந்து எந்த விதத்திலையும் யாருக்கும் பாதகம் பண்ற போறது இல்லை, உங்களை வந்து தலையை ஊடுருவியும் பண்ண போறது இல்லை. இதுதான் ஆங்கிலத்தில் வந்து சேஃப் அண்ட் நான் இன்வேசிவ்னு சொல்லுவோம். ரொம்ப பாதுகாப்பானது, உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரெயின் ஸ்டிமுலேஷன் வந்து எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா எந்த வேவ்ஸ் வந்து அப்நார்மலா இருக்கோ அந்த ஏரியால டார்கெட் பண்ண போறாங்க. அப்ப ஒவ்வொரு ஆளுடைய ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு தகுந்தது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு டயக்னோசிஸ்க்கு பல விதமான வேவ்ஸ் பல விதமான பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அவருடைய பிரெயின் வேவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், பிரெயின் வேவ் மாத்துறதுக்கு. அப்ப இது பர்சனலைஸ்டு. நீங்க இப்போ ஒரு விஷயம் பண்ற சமயத்துல எல்லாருக்கும் ஒத்து வந்து உங்களுக்கு ஒத்து வராம இருக்கலாம், உங்களுக்குன்னு பர்சனலைஸ் பண்ணிக்கிறீங்களே அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் வந்து பர்சனலைஸ் ஆகுது. இதுதான் வந்து பர்சனலைஸ்டு ஆர்டிஎம்எஸ் சொல்றது. இது வந்து டாக்டர் மாருதியோட ஒப்பீனியன்ல அவர் 10 வருஷத்துக்கு முன்னே இந்த எதிர் நுழைஞ்சாருன்னு கேட்டா அவருடைய சைல்டுக்கு ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இருக்கிற சமயத்துல அந்த குழந்தை வந்து ஸ்கூல் கூட போக முடியாம தவிச்சு கொண்டு இருக்கிற சமயத்துல எப்படி இந்த குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்னு பாக்குற சமயத்துல இருக்கிற மருந்துகள், அவங்க கொடுத்த மருந்து வகைகள், அவங்க கொடுக்குற பிஹேவியர் தெரப்பி அதெல்லாம் வந்து பெருசா பலன் அளிக்காதனால அந்த பிரெயின் எப்படி மாடிஃபை பண்றது, எப்படி மாத்துறது, எப்படி ஸ்டிமுலேட் பண்றது அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுற சமயத்துல சரி இந்த மாதிரி ஒரு இஇஜி இருக்கு, இதுல டெக்னிக் பண்ணி இந்த கம்ப்யூட்டரைசேஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற அவருடைய உண்மையான ஒரு நோக்கத்துக்காக வந்தது. அவருடைய தன்னுடைய குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண போய் இப்போ வந்து ஒரு 10 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காரு. 35,000 பேரை வந்து அங்க யூஎஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பல சென்டர்ஸ்ல. அதுல இருந்து நிறைய முன்னேற்றங்கள் வரதுனாலதான் இப்போ சென்னையிலையும் இந்த மாதிரி ஒரு சென்டர் வச்சா நல்லா இருக்குன்றதுக்காக. It's my, I think, 11th trip to India, so I'm thrilled to be here. I've spoken in the past on radiotherapy, radiosurgery techniques, and helped bring some technologies to India starting in 2006 to treat brain tumors with a non-invasive radiation treatment. And that therapy really is now populated throughout India at most of the major hospitals where they have what they call stereotactic radiosurgery.
in place. When we did that, we often found that there was a need to help fix the brainwave pattern in the patients that were getting our treatment, that we would cure the tumor but create trouble in terms of their thinking, judging, planning, and emotions and so forth. So the first step was to figure out, can we get a good picture of the brain and get a vital sign? And the vital signs available in terms of imaging didn't tell us the story we were looking for. We had enough MRI data, CT scan data. We didn't have a functional way to view the brainwave pattern. The electroencephalogram was a way to do that. It had been sort of forgotten about in the field of medicine largely, and used just for seizure and for epilepsy and some other disorders. And we took that technology and found a wireless company that made these technologies for us that could take repetitive data from the brain like a vital sign. Just like you get your heart rate and your respiratory rate, and you go to our doctor, as mentioned earlier, but at Sunder we don't often see and hear about what the brain state looks like when we know about so many other things in the body. And so this is a way to non-invasively in 5-10 minutes look at the brain frequency at 19 different positions and tell us, is it functioning properly? Is it going too fast, too slow? Is it talking to each other on the same frequency? And ultimately, when you're in your meditative state, your brain goes to a coherent pattern where various regions are on the same channel and they operate on the same frequency, like walkie-talkies being tuned to the same station. So this is Karma Peak Brain, and we are delighted that we have introduced the personalized TMS for the first time in Chennai and in particular in India. This is an advanced form of transcranial magnetic stimulation using personalization and doing the brain mapping in order to personalize it and help the patients improve better with the help of stimulation. கர்மாபிக் பிரெயின் பிரைவேட் லிமிடெட் நம்ம சென்னையில் கொண்டு வர இந்த டெக்னாலஜி வந்து ஏற்கனவே ஆர்டிஎம்எஸ் அப்படின்னு பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொசீஜரை இன்னும் பர்சனலைஸ் பண்ணி நம்மளுக்கு பிரெயின் மேப்பிங் பண்ணி அதில் என்ன அந்த பேஷண்ட் பெனிஃபிட் பண்ணுவாங்க அந்த டெக்னாலஜியை நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க த்ரூ ஆர்டிஎம்எஸ் பர்சனலைஸ்ட் ஆர்டிஎம்எஸ் என்ற ஒரு ப்ரொசீஜர் மூலியமா. செக் பண்றது ஏஜ் லிமிட் கிடையாது. குழந்தைங்களுக்கு கூட நாங்க பண்றோம். எனி ஏஜ் அந்த மேப்பிங் பண்றது வந்து ஒரு நான் இன்வேசிவ் சேஃப் ப்ரொசீஜர். From about the age of 4 is typically where you can do the mapping. From around the age of 4 onwards, still old age can be covered in the brain mapping. Typically below the 4 years of age, it's very difficult to get the child to have an EEG. பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைன்னு நம்ம சொல்லணும்ன்றதுல எல்லா மனநல பிரச்சனை இல்லாத மூளையில அடிபட்டு ஆக்சிடென்ட்னால அடிபட்டு தலையில அடிபடுறது போதை பழக்கம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம பிரெயின் அஃபெக்ட் ஆகுது. பிரெயின் அஃபெக்ட் ஆகுற எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், தெரப்பி பண்ண முடியும். அது ஒரு பிரச்சனைக்கு தகுந்தது. பிரெயின் மேப்பிங் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புரோட்டோகால் நாங்க டிசைன் பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் வந்து மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன், அதாவது நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட்ன்றது
நார்மலா சைக்காட்ரி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். அந்த இதை விட பல மடங்கு கம்மியான ஒரு ஸ்டிமுலஸ் தான் இந்த மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். அது வந்து அதுலயும் வந்து நீங்க டச் பண்ணா ஃபெதர் லைட் ஃபீலிங்ன்ற அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்டிமுலேஷன் இருக்க போகுது. இது வந்து நம்ம பிரெயின்ல எங்க ப்ராப்ளம் இருக்கோ அதை நம்ம பர்சனலைஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றதுனால பெரிய சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட், நான் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்டுமே நான் இன்வேசிவ் தான், சேஃபான ட்ரீட்மெண்ட். The other part of it, thank you for that, Dr. Kavya, you have actually seen the administration of these treatments also in adult disorders, as Dr. Lakshmi was mentioning about this. You might want to explain your experience with treating depression, anxiety, PTSD in veterans as well. மேம் சொன்ன மாதிரி இந்த டிஎம்எஸ் பர்சனலைஸ் டிஎம்எஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து பல விஷயங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு. அண்ட் பல வருஷம் டாக்டர் கெவின் மர்ஃபியும் டாக்டர் சுந்தரும் அவங்களோட டீமோட ஆராய்ச்சி செஞ்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு பல சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டிசம் உள்ளவங்க, அப்புறம் அடிக்ஷன் உள்ளவங்க, ஆல்கஹாலிசம் அந்த மாதிரி அடிக்ஷன் உள்ளவங்க, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்றவங்க, தூக்கமின்மையை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி ஃபோக்கஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தா. இந்த டிஎம்எஸ்ங்கிற ட்ரீட்மெண்ட் வந்து இந்தியால பல இடத்துல ஆல்ரெடி ட்ரீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிஆர்டிஎம்எஸ், அதாவது இந்த பர்சனலைஸ்ட் டிஎம்எஸ் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால இங்க சென்னையில நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். Autism treatment, basically children with autism will have different presentations. Some children will have difficulty in communication from the birth. Some children will speak a few words. Then the children don't sleep well. They don't make proper eye contact, right? And then their behavior is not, helpful in terms of their functional presence in society. They're not able to learn in the same way according to the childhood development. In that, with personalized TMS, we are able to take the EEG, which is very simple, and then we are able to do the treatments every day, 15 to 20 minutes. And some of the children are able to now speak words and sentences, and they are also able to improve the eye contact. In addition, their behavior gets better and they sleep better. So those are the things that we are seeing, but every child is different. Some children will improve more, some children will improve less. And we're still learning as the research improves. Some are very aggressive. Aggressive also, that will also decrease a lot with this. So that is the other improvement with that. You want to explain it, yeah? ஆட்டிசம் உள்ளவங்க, பர்டிகுலரா ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு யூஸ்வலா அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது, வேர்பலா அவங்க சொல்ல நினைக்கிறத வந்து வேர்பலா கம்யூனிகேட் பண்றது, மூட் ரெகுலேஷன், அதாவது அதிகமா கோவப்படுறது, அவங்களுடைய மூடை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்ப சகஜம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் தொடர்ச்சியா அவங்களுக்கு கொடுத்துட்டே வந்தா அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்ல எல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கண்ணை பார்த்து பேசுறது, கொஞ்சம் கிளியரா கம்யூனிகேட் பண்றது, ரொம்ப கம்மியா ஒரு வார்த்தையா பேசுற குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோர்வையா பேசுறது, அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இவங்க கண்டினியூஸா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தா நிறையவே சான்சஸ் இருக்கு. சோஷியலா அவங்க பிஹேவியருமே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னால வாய்ப்பு இருக்கு. இப்போ கோவப்படுறது, ஒரு பொது இடங்கள்ல எப்படி பிஹேவ் பண்றது, அது கண்ட்ரோல் பண்றது ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப வருத்தம் கொடுக்கற மாதிரியான பிஹேவியரை கூட இந்த ட்ரீட்மெண்ட்னால சரி பண்ண முடியும். ஆல்ரெடி வந்து இந்தியால வந்து இந்த மாதிரி சைட்ஸ் நிறைய இருக்கு, அடிக்ஷன் கில்லருக்கு இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? எல்லா இல்ல, இந்த டிஎம்எஸ், அதாவது இந்த எலக்ட்ரோ மேக்னெட் மின்காந்தத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து நிறைய இடத்துல பண்றாங்க ஆல்ரெடி நம்ம கண்ட்ரில. இங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பர்சனலைஸ் டிஎம்எஸ்,
அதாவது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தனிப்பட்ட மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து பெஸ்டா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும், அதாவது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகி அவங்களுக்கு பெஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். அசஸ் பண்ணி கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குதுன்னா அதுக்கு இது மெயினா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெருசா ஒரு கான்ட்ரா இண்டிகேஷனும் இல்ல. முதல் இது அப்படி உங்களுக்கு ஏதாவது உடல்நல ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொசீஜரே உங்களுக்கு கொடுக்க போறோம்.